அதே போல் கச்சத்தீவு என்பது நம்முடைய மீனவர்கள் அவர்களுக்கு அங்கே மீன் பிடிக்க வலைகளை உலர்த்த அங்கே கோயில்களில் விழா நடத்த தேசிய கொடி ஏற்ற எந்த தடையும் கிடையாது. எனவே வருகின்ற சுதந்திர தினத்தன்று கச்சத்தீவிலே தேசிய கொடியை ஏற்றிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் அல்லது தமிழக காவல்துறை தலைவருக்கும் அங்கே வந்து ஒன்று ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் தேசிய கொடி ஏற்றலாம், இல்லை கடலோர காவல்படை தேசிய கொடி ஏற்றலாம். இதுக்கு எந்த தடையும் கிடையாது. இதன் மூலமாக நம்முடைய உரிமையை நிலைநாட்ட முடியும். கச்சத்தீவிலே தேசிய கொடி ஏற்றிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். மொத்தம் 3 விஷயம். ஒன்று, கொள்ளிடம் பாலம் அடித்து செல்லப்பட்ட விஷயம், அது மறுசீரமைக்க வேண்டும் என்பது. இரண்டாவதாக ஜீயபுரம் செந்துறை கிராமம் அது வக்பு சொத்து இல்லை என்பதை உடனடியாக அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பது. மூன்றாவதாக கச்சத்தீவிலே தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்பது. அடுத்து மணப்பாறை அந்த பகுதியிலே போக்குவரத்து கழகம், அதாவது மக்கள் வேலைக்கு போகிற நேரத்தில் ஸ்கூல் டைமில் பஸ் வந்தால் தான் நல்லது. இது வந்து பல முறை இங்கே கோரிக்கை மனு கொடுத்த பிறகும் கூட இன்னும் அந்த மக்களுக்கு அந்த பேருந்து நேரம் மாற்றி அமைக்கப்படவில்லை, பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பேருந்து அந்த நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற மனுவையும் சேர்த்து கொடுத்திருக்கிறோம். வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்திய நாடு பிரிக்கப்பட்ட நாள், பிரிவினை நாள். பிரிவினையின் சோகங்களை கொடூரத்தை நாம் அனுபவித்த நாள். ஏறத்தாழ 10 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு 6 கோடி இந்துக்கள் அகதிகளான நாள். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அதே நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே அன்றைய தினம் நம்முடைய பிரிவினையின் போது கலவரத்திலே உயிரிழந்த இந்துக்களின் ஆன்மா சாந்தி அடைய பாரத மாதா வழிபாடும், அதே சமயத்திலே வங்கதேசத்திலே இன்றைக்கு இந்துக்கள், சிறுபான்மை இந்துக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். அவர்களை பாதுகாக்க கோரியும் பாரத மாதா வழிபாடு தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற அவர் அந்த பிரிவிலே அதிகாரியாக இருந்த பொழுதுதான் நம்முடைய கடத்தப்பட்ட சிலைகளெல்லாம் மீட்கப்பட்டது. யாரெல்லாம் சிலை கடத்தல் ஈடுபட்டாங்களோ அவங்களையெல்லாம் கைது பண்ணார். இந்த குற்றத்தை செஞ்சவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவர் மேலே பெட்டிஷனை போட்டு புகாரை கொடுத்து அவருடைய வீட்டிலே இன்றைக்கு சோதனை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரை பழிவாங்குகின்ற நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள். ஆகவே இதை பொன்மாணிக்கவேலு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய அந்த அற போராட்டத்திலே நாங்களும் பங்கெடுத்துக் கொள்வோம். பழனியிலே தமிழக அரசாங்கத்தின் சார்பிலே, அதாவது முருக பக்தர்களின் சார்பிலே அறநிலையத்துறை அகில உலக முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறது. இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய வரவேற்பை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டிலே முருகப்பெருமானை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே, பழனி மலையை கொடுத்து அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே சுகிசிவம் அவர்கள் பேசி வருகிறார். பழனி மலை இருக்கிறது முருகன் அல்ல, குலதெய்வ வழிபாடு கூடாது, அத்தி வரதா புத்தி வராதா, இப்படியெல்லாம் வந்து சுகிசிவம் பேசிகிட்டு இருக்காரு. ஆகவே முருக பக்தர்களை இழிவுபடுத்துகின்ற இத்தகைய இந்த பேச்சாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி முருக பக்தருடைய மாநாட்டை அறநிலையத்துறை நடத்துவது வரவேற்கத்தக்கது. அந்த மாநாட்டை ஒட்டி முருக பக்தர்களுக்கு, தலைச்சிறந்து விளங்கியவர்களுக்கு அவர்களுடைய பெயரிலே, முருகனடியார்களுடைய பெயரிலே விருதுகள் வழங்குவது, நம்முடைய முருகனுடைய திருப்புகழ், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் புத்தகங்களாக பதிப்பித்து மக்களிடையே பரப்புவது, இந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இப்போவே முதலமைச்சராக தான் இருக்கிறாரு, நிழல் முதலமைச்சராக தான் இருக்கிறாரு. இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க எப்போ வேணால் வச்சு பண்ணிக்கலாம். அவராவது ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்ற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.